கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்திருக்கூடிய சகோதரருக்கும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு மார்ஸ் மேடை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் வேதத்திலிருந்து சில உண்மைகளை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு மாஸ் மீடியா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாங்கள் என்ன ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளாக உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஒரு பண்டிகை கொண்டாட போகிறாங்க. ஸோ அந்த பண்டிகைக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பண்டிகையை எல்லாருமே கொண்டாடும் போது அது ஒரு துக்கமாகவும் அதை ஒரு கண்ணீரோடும் அணுகக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நாம் அந்த ஒரு பண்டிகையை எப்படி அனுசரிக்கணும்? அதை ஒரு துக்கமாகவும் ஒரு வேதனையோடும் அனுசரிக்கணுமா, இல்லை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக அதை எடுத்துக்கொண்டு அனுசரிக்கணுமா? ஸோ அதை குறித்து வேதத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, அதை குறித்து தான் உங்களுக்கு விளக்கங்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப நல்லது சகோதரரே. ஸோ மறுபடியும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய ஆண்டவரை சார்ந்தே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுவும் விசேஷமான பண்டிகையாக அது உலகத்தில் பார்க்கப்படுகின்றது. அதாவது அந்த குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. ஸோ இந்த பண்டிகையை பார்த்திங்கன்னா நம்முடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் ரொம்ப ஆர்வமாக ஒரு இன்வால்மெண்ட்டு காமிச்சு பல வருஷங்களாக பார்த்திங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அது அநேகர் பார்த்திங்கன்னா மிகவும் துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு என்ன பண்ணுறாங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து அதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கேட்டீங்க. ஸோ அது குறித்தான ஒரு விளக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நம்முடைய ஆண்டவர் சில வசனத்தின் மூலமாக நமக்கு காமிக்கிறார். அப்போது நல்லா கவனிக்கும் போது முதல்ல இந்த குட் ஃப்ரைடே அப்படின்றது எப்படி மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது ஒரு ஃப்ரைடே, ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் அவர் மரித்தார். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். அப்போது வேதத்தை வாசிக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், ஓய்வு நாள் என்பது பார்த்திங்கன்னா வாரத்தினுடைய ஒரு கடைசி நாள், அதாவது சாட்டர்டே, சனிக்கிழமைன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் அந்த சனிக்கிழமைக்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் மறிச்சிருக்கான்றது நமக்கு தெரியுது. அப்போது ஃப்ரைடே மறிக்கிறாரு, ஓய்வு நாள் ஆரம்பமாயிருச்சு, அது சாட்டர்டே. மறுநாள் பார்த்திங்கன்னா வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பேசியிருப்பார். அப்போ அது நமக்கு தெரியுது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் மரித்தது ஃப்ரைடேன்றது வேதமே தெளிவுபடுத்தி நம்ம காமிச்சிருச்சு. அப்போ அவர் மரித்த வருஷம் பார்த்திங்கன்னா AD 33ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறார். அப்போ அவர் மரித்த ஒரு நாளை எப்படி வேதாமத்தில் கணக்கிட முடியும், அதை பேஸ் பண்ணி கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மாதம் எப்போ பிறக்கும் அப்படின்னா நியூ மூன், அதாவது அமாவாசையில் தான் ஒரு நாள் பிறக்குன்றதுக்கு பல வசனங்கள் வேதாமத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சங்கீதம் 81:3, அது முடிஞ்சால் நீங்கள் அதை வாசிக்கலாம், அதை படித்து பாருங்கள். அது சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், மாத பிறப்பிலும். பார்த்தீங்களா, மாத பிறப்பிலும். அப்போ இந்த மாத பிறப்பிலும் சொல்லி இங்கே தமிழில் வரும்பொழுது அதை ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா நியூ மூன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களுக்காக இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், நிறைய வசனங்கள் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு ஏசாயாவில் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் கொஞ்சம் படிங்களேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும். பார்த்தீங்களா, மாத பிறப்புன்னு வருது இல்லையா, ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா நியூ மூன், அமாவாசை அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த மாத பிறப்பு நியூ மூன், அமாவாசையில் தொடங்குது. அப்போ அன்னையிலிருந்து 14ஆம் தேதி தான் நீசான் 14, அன்றைக்கி தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மரிக்கிறார் அப்படின்றது வேதம் மிக தெளிவாக நான் காமிக்குது. அப்படி ஒரு மரித்த நாள் தான்
கிழமை தான் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து நம்ம லூக்காவில் 23:54 பேஸ் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது வந்து யோவான்லேயும் அந்த நாட்கள், அந்த கிழமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எந்த கிழமைகள்லாம் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மார்க்லேயும் பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரத்துலேயும் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அந்த வகையில் எந்த ஒரு காரியத்தை மிக தெளிவாக இப்போ புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் மரித்தது ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் அப்படின்றத கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதே நேரத்தில் அவர் மரித்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா AD 33. அதை குறித்து ஒரு உண்மையிலும் ஒரு ஆச்சரியமான ஒரு கால்குலேஷன் வேதாந்தத்தில் இருக்குது. அப்போ அதுக்கான டைம் இப்போ நமக்கு இல்லை. அப்போ ஃப்ரைடேனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது உங்கள் கேள்வியை வந்து கொஞ்சம் நான் நிதானிக்கும் போது பார்த்திங்கன்னா, அநேகர் வந்து அதை துக்கத்தோடு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த நாளை சில பேர் வந்து மகிழ்ச்சியோடு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நாம் அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, அதாவது கொண்டாடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு தெளிவை வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவருடைய மரணத்தை தான் நினைவு கூற சொன்னாரே தவிர அந்த நாளை பற்றி என்ன பண்ணலன்னா அவர் சொல்லவே இல்லை. அது வேணால் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 24 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பார்த்தீங்களா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது அதில் எதை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது தொடர்ந்து படிங்களேன். 25ஆம் வசனம், போஜனம் பண்ணி அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பார்த்தீங்களா, அப்போது இந்த காரியத்தை செய்யும் பொழுது, எந்த காரியத்தை, அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து கொடுத்து நீங்கள் அதை புசியுங்க குடிங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்போ இந்த காரியத்தை தான் செய்ய சொன்னார். அதை செய்யும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இதை மட்டும்தான் வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரே தவிர, அவர் மரித்த அந்த வெள்ளிக்கிழமை அந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுங்கள் அப்படின்னு வேதத்தில் அவர் சொல்லவே இல்லை. அப்போ அந்த காரியங்களை உலகத்தில் கூடிய அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் செய்யும் பொழுது அது வேதத்துக்கு விரோதமான, எதிரான, முரணான ஒரு காரியம். அது நிச்சயமாகவே அந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் வெள்ளிக்கிழமையில் கொண்டாடுறது தவறு. இப்படி தான் வேதம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து உண்மைகளை வந்து கற்றுக் கொடுக்குது. அப்போ ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய கனம். அதே நேரத்தில் இந்த அப்பம்னா என்ன, திராட்சை ரசம்னா என்ன அப்படின்ற மாபெரும் உண்மைகளை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேளுங்க. இல்லை அல்லது யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் அதை பதிவு செய்யுங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், அந்த நாளை ஒவ்வொரு வருடமும் நிச்சயமாகவே செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். அது எப்படி அப்படின்னா, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் புசிக்கும் போதும் பானம் பண்ணும் போதும், சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது பிரதர். வேதத்துலேருந்து மிக தெளிவான பதில்களை தந்தீங்க, நன்றி. ஓகே, அப்போ தொடர்ந்து அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.